சிறையில் அடித்துக் கொல்லப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்துக்கு ஒப்புக்கு ஆறுதல் கூற சென்ற தாவேக அமைச்சர்கள். முதலமைச்சர் விஜய் இரங்கல் கூட தெரிவிக்காதது ஏன் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவேசம். சிஎம் சார் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட விட்டதில்லை, இரங்கல் கூட தெரிவித்தது கிடையாது. நாகர்கோவில் சிறையில் சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்திற்கு முதல்வர் விஜய் இரங்கல் கூட தெரிவிக்காதது ஏன்? மௌனம் காக்கும் கோழை முதலமைச்சராக இருக்கிறார் விஜய் என திமுக கண்டனம். பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் போலியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம். அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் பினாமி பரிவர்த்தனை நடந்துள்ளது. அறநிலையத்துறை அமைச்சர் குற்றவாளிகளை காப்பாற்றுவதாக திமுக குற்றச்சாட்டு. பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி என விமர்சனம். ஊரக வளர்ச்சித்துறையில் தொடரும் டெண்டர் குழப்பங்களால் வளர்ச்சிப் பணிகளில் பாதிப்பு. தாவேக அரசின் குளறுபடிகளால் தவிக்கும் மக்கள். தாவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக டிஜிபியிடம் அதிமுக புகார் மனு அளிப்பு. குதிரை பேர விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் FCRA உள்ளிட்ட 7 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும். ஒன்றிய அரசு அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம். பணி நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். கரூரில் அனுமதியின்றி தனது நிலத்தில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைத்ததை தடுத்த விவசாயி மீது போலீசார் தாக்குதல். தாவேக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. திருக்கழுக்குன்றத்தில் சகோதரியை தவறாக விமர்சித்து பேசிய நபரை தட்டி கேட்ட தம்பிக்கு அரிவாள் வெட்டு. காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது வழக்கு பதிவு செய்யாமல் 2 மணி நேரம் காக்க வைத்த போலீசார்.